ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 43 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனல் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 43யோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட முதுவை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்பா. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பான், உனக்கு யார் இதெல்லாம் பண்ணது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்லுவான், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், என்னோட லைஃப்ல வந்து இதுக்கப்புறம் நீ இன்வால்வ் ஆகாத, உன் வேலை என்னவோ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போவான். அப்ப ஹீரோயின் கேட்பா, இல்ல நீ சொல்லிதான் ஆகணும், அது எப்படி எனக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கும், நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லு, உனக்கு யார் இந்த மாதிரி பண்ணது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்வான், நான் சொன்னாலும் உனக்கு அது புரியாது, தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்வான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிச்சிட்டு சொல்வா, இல்ல நீ எனக்கு சொல்லு, நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ வந்து மனசுல நினைப்பான், எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை, இது எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படின்னு இவ மனசுல நினைச்சிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க, அவ கிச்சன்ல இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து வெளியில போயிட்டு வந்திருப்பான் போல, ஃபுல்லா நனைஞ்சு போயிருப்பான் மழையில. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்து என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி வந்திருக்க, முதல்ல உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுவா கிச்சனுக்கு. நீ இப்படி இருந்தா எப்படி இருப்ப, ஆல்ரெடி நீ சிக்கா இருக்க, இன்னும் உனக்கு கோல்டு பிடிச்சிக்கும், நீ ஏன் இந்த மாதிரி யார் பேச்சும் கேட்க மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து தலலாம் தவட்டி விடுவா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்லிட்டே தவட்டுவா, நீ வந்து ஒழுங்கா இருக்கணும், உன்னை நீ பாத்துக்கணும், இப்படி இருந்தா எப்படி, உனக்கு எதிரி வெளியில எல்லாம் இல்ல, நீயே தான் உனக்கு எதிரியா இருக்க, உன்னை கொஞ்சமாச்சும் நீ கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், அதான் நீ இருக்கல என்னை பாத்துக்க, நீ தான் நான் ஆல்ரெடி சேவ் பண்ண, மறுபடியும் வந்து சேவ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். இங்க நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா, எனக்கு இப்பதான் புரியுது, நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க, உன்னோட கோவமான ஆட்டிடியூடு, எல்லாருக்கிட்டையும் நீ வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுறது, அதுவும் இல்லாம நீ யாரையுமே வந்து சேர்த்துக்க மாட்ற, நீ தனியா தான் நிக்கணும்னு நினைக்கிற, எனக்கு இப்பதான் புரியுது ஏன் நீ இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு. உன்னோட பாஸ்ட்ல வந்து ரொம்ப வலிய வந்து ஃபேஸ் பண்ணிருக்க, அதை வந்து நீ திருப்பி வந்து மத்தவங்களுக்குலாம் கொடுத்து அந்த டேஸை வந்து நீ ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற, எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப நம்ம ஹீரோ வந்து கோவமா சொல்வான், யார் சொன்னா உன்கிட்ட இதெல்லாம், நீயும் அவனை நினைச்சிட்டு பேசுவியா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, முதல்ல நீ என்கிட்ட வந்து கருணை காட்டல, அது யாருக்கு தேவையோ அவங்க கிட்ட காட்டு, தேவையில்லாத ஆளுங்க கிட்ட காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க கோவப்படுவான். நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோ வந்து செம ஹாப்பியா இருக்கான். ஹீரோயின் கேட்கறா, யார் அந்த கெஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்றான், வெயிட் பண்ணு, வரதானே போறாங்க, நீயே பார்க்க தானே போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அப்போ அங்க கார் வருது. கார்ல வந்து யார் இறங்குறானா, தாத்தா பாட்டி தான் இறங்குறாங்க. இவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. போயிட்டு வாங்க எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அப்போ இந்த சைடு வந்து ஹீரோட ஃபேமிலி காட்டுறாங்க. அவங்க வந்து செம்ம கடுப்பா இருக்காங்க, யாரு இந்த பீப்புள்லாம் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தியும் சித்தி பொண்ணும் வந்து கடுப்புல பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டும் வந்து வெல்கம் பண்ணுவான். ஸோ அப்போ ஹீரோயின் சொல்லுவா, வாங்க நம்ம உள்ள போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள கூட்டு போவா. இங்க அந்த சீன் போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அப்புறம் ஹீரோ அந்த தாத்தா பாட்டி தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஹால்ல உட்காடுறாங்க. அப்போ இந்த சைடு வந்து சித்தியும் சித்தி பொண்ணும் உட்காந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் செம்ம கடுப்புல இருக்காங்க. அப்போ வந்து அந்த தாத்தா பாட்டி வழக்கம் போல பேசிட்டு இருக்காங்க, நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தரை பாத்துக்கணும், ரெண்டு பேரும் தான் துணையா இருக்கணும், எப்பவுமே பிரியக்கூடாது, கடைசி வரைக்கும் ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த பாட்டி எணிச்சு போய் நம்ம ஹீரோ கையோ ஹீரோயின் கையோ ரெண்டும் சேர்த்து வச்சுட்டு சொல்றாங்க, இந்த கை எப்பவுமே பிரியக்கூடாது, எவ்வளவு சண்டை வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பவுமே ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றாங்க. இங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, ஹீரோவும் பாத்துக்கிறான், ஹீரோயினும் பாத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் கிரியேட் ஆகுது. இதை வந்து சித்தியும் சித்தி பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க செம்ம கடுப்புல இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசுறா, நம்மளுக்காக கெஸ்ட் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போய் பாரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, நீ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்க அந்த தாத்தா பாட்டிக்கு, அதுவும் இல்லாம இன்னைக்கு அவங்களை இன்வைட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், தேங்க்ஸ் எல்லாம் ஒன்னும் சொல்லணும் அவசியம் இல்ல, ஏன்னா நான் இது நான் உனக்காக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ அவ சொல்வா, சரி நான் திருப்பி எடுத்துக்கிறேன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா.
ஹீரோயின் சொல்வா, நேத்து நைட் விஷயத்த பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்ல அதை பத்தி பேசாத, எனக்கு அதை பத்தி பேசுறதுக்கு மூட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்ல நான் அதை பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவா. பட் அவ கேட்க மாட்டா. அவ என்ன சொல்ல வரானா, என்னோட இன்டென்ஷன் வந்து தப்பா இல்ல, நேத்து நைட்டு வந்து உன்னை அந்த நிலைமையில பார்க்கும்போது நீ ஏதோ தனியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் கேட்டேன், நான் கேட்டது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்போ வந்து ஹீரோ வந்து அங்கேருந்து எதுவுமே பேசாம அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹைதரையும் நசீரை தான் காட்டுறாங்க. அப்ப நசீர் கேட்கறான், உனக்கு வந்து ஸ்டேஞ்சா தெரியலையா, ஏன்னா நீ தான் கிட்னாப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் ஒத்துக்கிட்ட, பட் நீ அப்படி பண்ணியுமே அவன் வந்து உன்னை அந்த வீட்டுல வச்சிருக்கானா, அவன் வேற ஏதோ பிளான் பண்றான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். அப்போ வந்து ஹைதர் சொல்லுவான், ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு, நானும் அவனை விட்டு போலான்னு பாக்குறேன், நானும் என்னென்னோ ஸ்டெப் எடுத்து பாக்குறேன், எல்லா ஸ்டெப்புமே வந்து முன்னாடியே கால்குலேட் பண்ணி அதெல்லாம் வந்து ஃபிளாப் பண்ணிடுறான், என்னால என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லிட்டு இருப்பான். அப்ப நசீர் சொல்லுவான், அதனாலதான் நான் வந்து வழியை மாத்திட்டே இருக்கேன், வேற ஏதாவது வழியில அவனை அடிக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ஏன்னா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம லைஃப் விட்டு அவன் போவான், இது கண்டிப்பா நடக்கதா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். அப்ப ஹைதர் சொல்லுவான், ஆமா நானும் அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்றேன், நானும் சும்மா விட மாட்டேன், ஹீரோ மட்டும் சரியான டைம் மாட்டட்டும், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹைதர் சொல்லிட்டு இருக்கான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இங்க நம்ம சித்தி பொண்ணை காட்டுறா. அவ வந்து ஒரு பிளான் போடுறா. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினும் அந்த பாட்டியும் வரும்போது அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி ஆக்ட் பண்றா. ஹலோ ஜமால், உனக்கு தான் தெரியும்ல ஹீரோக்கு வந்து சாக்லேட் கேக்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, நீ வரும்போது வாங்கிட்டு வந்துடுறியா, நான் வெளியே போறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து கால் பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணுவா. சோ இது வந்து அவங்க காதுல விழுற மாதிரி தான் இவ பேசிட்டு இருப்பா. அப்போ வந்து சித்தி பொண்ணு சொல்லுவா, அதுவும் கையால பண்ணாதான் பிடிக்கும், ரெடிமேட் எல்லாம் பிடிக்காது, உனக்கு தான் தெரியும்ல, வாங்கிட்டு வந்துரு, நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. இதை வந்து அந்த பாட்டி கேட்பாங்க. கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட சொல்வா, உனக்கு நீ கேட்டியா அவ என்ன சொன்னான்னு, உன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து சாக்லேட் கேக் பிடிக்குமா, நீ பண்ணி அவனுக்கு கொடு, கண்டிப்பா வந்து அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாட்டி சொல்லுவாங்க, வா உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த பாட்டியும் கிச்சனுக்கு போயிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. ஆக்சுவலி இந்த பாட்டி வந்து ஹீரோவையும் ஹீரோயினும் சேர்க்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக தான் கிடைக்கிற பிளான் எல்லாமே போட்டுட்டு இருப்பாங்க. இங்க வந்து சித்தி பொண்ணு வந்து பிரிக்கிறதுக்கான பிளான் போட்டுட்டு இருப்பா. அந்த வலையில வந்து இவங்க விழுந்துட்டாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அந்த கிச்சன்ல தான் காட்டுறாங்க. பாட்டியோட மெய்ட்ஸோட வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து பேக் பண்ணிட்டு இருக்கா கேக்க. சோ அப்போ வந்து மாவுலாம் வந்து அவன் மூஞ்சி மேல பட்டுரும். அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வருவான். பார்த்துட்டு ஹீரோயின் மூஞ்சில இருக்க அந்த ஃபேஸ்ல இருக்க மாவெல்லாம் தொடச்சு விடுவான். இதை வந்து அந்த பாட்டி பார்த்துட்டு, நீங்களாம் வரக்கூடாது, அவ வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை வெளியே அமுச்சு வச்சிருவான். சோ இங்க வந்து நம்ம ஹீரோயின் ஹாப்பியா கேக் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் ஹீரோ தான் காட்டுவாங்க. அவங்க ரூம்ல இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான், எனக்கும் ஆசையா தான் இருக்கு, நீ என்ன டிஷ் பண்ணிருக்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின்ல, நீ கண்டிப்பா பாரு, நான் நல்லதான் பண்ணிருப்பேன், உனக்கே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. பட் என்ன டிஷ்ன்னு சொல்ல மாட்டா ஹீரோயின், ஏதோ ஒரு டிஷ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளே தவிர கேக்கு தான் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்க மாட்டா. ஓகேவா? அப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து போலான்னு போறப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்வா, இல்ல நீ வந்து கோட் போட்டு போ, கோட் போட்டா நீ அழகா இருப்பா பாக்க, அதுவும் இல்லாம கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீ பார்க்க கொஞ்சம் லுக்கா தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், அப்போ உனக்கு பிடிக்குமா நான் கோட் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாம போயிட்டு, இல்ல உனக்கு கோட் வந்து சூட் ஆகும், நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பா. சோ இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு ஹாப்பியா தான் இருப்பாங்க, நார்மலா பேசிட்டு இருப்பாங்க, எந்த சண்டையும் இல்லாம. ஓகேவா? சோ அப்போ வந்து ஹீரோயின் வந்து அந்த கோட் எடுத்து கொடுப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் முன்னாடி தான் அந்த ஷர்ட் எல்லாம் கழட்டுவான். அப்போ நம்ம ஹீரோயின் திரும்பிப்பா, நீ சொல்ல மாட்டியா நீ ஷர்ட் கழட்ட போறேன்னு சொல்லிட்டு, நான் திரும்பி இருப்பேன்ல, ஏன் முன்னாடியே அப்படியே கழட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஷை பட்டு இப்படிக்கா திரும்புவா. அப்போ நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுட்டே வந்து ட்ரெஸ் மாத்துவான். அப்போ வந்து ஷர்ட் வந்து போடுறப்போ வந்து அவனுக்கு வந்து இந்த கை வலிக்கும்ல, கன் ஷாட் பண்றதுல. சோ நம்ம ஹீரோ கேப்பா, எனக்கு ஹெல்ப் பண்றியா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவா. இங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் போயிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோ வந்து ஒருத்தர் பார்த்துப்பாங்க. பார்க்கவே செம்ம கியூட்டா இருக்கும் ரெண்டு பேருமே. அப்போ வந்து ஹீரோயின் வந்து பொறுமையா வந்து ஷர்ட் எல்லாம் போட்டு விடுவா. சோ அப்போ வந்து ஹீரோ எல்லா டைமும் சிரிச்சிட்டு தான் இருப்பான். ஒரு ரொமான்டிக் லுக், பார்க்கவே அழகா இருக்கும். சோ அப்போ வந்து கோட் போட்டு விட்டுட்டு ஒரு ப்ராப்பரான கப்பல் மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு. சோ ஒரு கியூட்டா இருக்கும் இந்த மூமெண்ட்டே, ஒரு ரொமான்டிக் மூமெண்ட். ரெண்டு பேருமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா நடுவுல வந்து சண்டை, கிட்னாப்பிங் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சுல. சோ இங்க ஒரு பீஸ்ஃபுல்லான மூமெண்ட் போயிட்டு இருக்கும். சோ அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு ப்ராப்பரான ஒய்ஃபா என்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருப்பா. சோ இப்பதான் நீ பார்க்க நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது.
நெக்ஸ்ட் சீன்ல அந்த டின்னர் டேபிள தான் காட்டுறாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த தாத்தா பாட்டி வந்து பேசுறாங்க. எல்லாமே ஓகே தான். ஹீரோ ஹீரோயினை பத்தி பிரைஸ் பண்ணி இவங்க நல்லா இருக்கணும், ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு குழந்தை வந்தா இன்னும் நல்லா இருக்கும், அவங்க லைஃப்லயும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்க சித்தி பொண்ணுலாம் செம கடுப்பாவா. அந்த ஃப்ரெண்ட் வந்து சிரிப்பான். அப்புறம் வந்து இந்த சைட்ல இருக்க ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் வந்து அவங்களும் கடுப்பாவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த குழந்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த தாத்தா பாட்டி வந்து சொல்லுவாங்க, குழந்தை வந்துச்சுன்னா லைஃபே நல்லா இருக்கும், அப்பதான் வந்து இந்த வீட்டுக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான், எங்க நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், ஆமா கண்டிப்பா எங்களுக்கும் வேணும் தான் குழந்தை, அப்படிதானே ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின் வந்து கைப்பிடிச்சுக்கிட்டு எழுப்பான். ஸோ இங்க ஹீரோயின் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவ பயத்துல சொல்லுவா. ஸோ அப்போ வந்து எல்லாருமே அந்த பாட்டி சொல்வா, ஸோ இங்க வந்து எல்லாருமே ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்போ வந்து அந்த பாட்டி சொல்வா, ஹீரோயின் வந்து உனக்காக வந்து ஒரு சூப்பரான டிஷ் அவ கையால செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்வா. அப்போ ஹீரோல சரி நீ போய் எடுத்துருவா அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஹீரோயின் உள்ள போயிட்டு எடுத்துட்டு வருவா கேக்க வெளியே. ஸோ இந்த சைட்ல வந்து சித்தி பொண்ணு வந்து சொல்லிட்டு இருப்பா அவங்க அம்மா கிட்ட, பாரு இப்ப நடக்க போற பிரச்சனையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. ஏன்னா அவ தானே இந்த பிளானே போட்டது. ஸோ அவதான் வந்து எக்ஸைட்டடா உட்காந்துருப்பா. இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த கேக்க பார்த்தோன்னா செம்ம கோவமாயிடுவான். மூஞ்சி எல்லாம் மாறிடும். இந்த சைடு வந்து சித்தியும் சித்தி பொண்ணு வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அங்க வந்து நம்ம ஃப்ரெண்டும் வந்து அப்செட் ஆயிடுவான். ஏன்னா ஹீரோ வந்து அப்செட் ஆவான்னு அவனுக்கு தெரியும் போல. சோ ஹீரோக்கு கேக்கு பிடிக்காது போல. அதனால அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் வந்து சைலண்டா இருக்கான். இங்க நம்ம ஹீரோ வந்து செம்ம கோவப்படுறான். அப்போ வந்து ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் போகுது. அந்த பிளாஷ்பேக்ல வந்து ஹீரோ தான் வந்து அவனோட தங்கச்சிக்கு கேக் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். அந்த டைம் தான் வந்து ஹைதர் வந்து தங்கச்சியை கூட்டிட்டு போயிடுவான் தரன்னு. ஸோ அந்த இன்சிடென்ட்ல இருந்து நம்ம ஹீரோ வந்து கேக்கே கட் பண்றது இல்ல போல. ஸோ கேக்கே ஒன்னு சாப்பிட கூட மாட்டான் போல. கேக்கை பார்த்தாலே அவனுக்கு டென்ஷன் ஆவான் போல. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துல கேக் எடுத்துட்டு வந்து வைக்கும் போது செம்மையா கோவப்பட்டு, என்னது இது, எதுக்காக இது எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சேர் எல்லாம் தூக்கி போட்டு உடைப்பான். அங்க இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த கேக் எடுத்து கீழே போட்டு உடைச்சிருவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஷாக்ல இருப்பா. நான் இப்ப என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாக்ல இருப்பா நம்ம ஹீரோயின். ஏன்னா அவளுக்கு ஒண்ணுமே புரியாதுல. சோ ஹீரோ ஏன் இந்த மாதிரி வீர நடந்துக்கிறான், இப்பதான் ஹாப்பியா இருந்தான், ஒரு கேக்க பார்த்தோன்னே ஏன் அவன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் தெரியாது. ஸோ அவளும் வந்து செம்ம ஷாக்ல இருப்பா. ஸோ இங்க எபிசோட் 43 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 44 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ see you in the next video. Bye bye.